வணக்கம். நம்ம சேனலில் மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் பல வீடியோக்களை வரிசையாக அப்டேட் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். இந்த வீடியோவில் 40% அதிக ஓய்வூதியம் 80 வயதினை கடந்த ஓய்வூதியர்களுக்கு குட் நியூஸ் சார்ந்து தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இது குறித்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மத்திய மற்றும் மாநில அரசு அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் மற்றும் முன்னாள் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அகவலைப்படி டிஏ அகவலை நிவாரணம் டிஆர் மாற்றம், அகவலைப்படி அகவலை நிவாரணம் நிலுவைத் தொகை, 8வது ஊதிய குழு பற்றிய தகவல்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு உயரக்கூடிய சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் கணக்கீடு பற்றிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மிக அதிக வயதான ஓய்வூதியர்களுக்கு உடல்நிலையை கருத்தில் கொண்டு கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக லோக்சபாவில் எழுத்துப்பூர்வமான கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்துள்ள மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறியிருப்பதாவது: 6வது மத்திய சம்பள கமிஷன் ஒப்புதலின்படி 80 வயதை கடந்த ஓய்வூதியதாரர்களுக்கு 20% கூடுதல் ஓய்வூதியமும், 85 வயதினை கடந்த ஓய்வூதியதாரர்களுக்கு 30% கூடுதல் ஓய்வூதியமும், 90 வயதை கடந்த ஓய்வூதியதாரர்களுக்கு 40% கூடுதல் ஓய்வூதியமும், 100 வயதை எட்டக்கூடிய ஓய்வூதியர்களுக்கு 100% என்ற அடிப்படையில் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும். ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள் அனைவருக்கும் இந்த விதி பொருந்தும். ஓய்வூதியர்கள் இந்த வயதினை எட்டியதும் தானாகவே கூடுதல் பென்ஷனை வங்கிகள் வழங்க துவங்கிவிடும். வயது கூடும்போது ஓய்வூதியர்களுடைய உடல்நிலையை கருத்தில் வைத்து இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான அறிவுரைகளை சம்பந்தப்பட்ட துறைகள் மற்றும் வங்கிகளுக்கு அவ்வப்போது மத்திய அரசு வழங்கி வருவதாக அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்திருக்கிறார். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.